இந்த பீடிவாயி கேட்டுக்கு அவார்டு வேறையான். ஸ்டூடியோ ஒன்றுன்னு ஒருத்தர் இருக்காங்க, குளோபல் ஐக்கான் அவார்ட்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அவங்க யாருன்னா ஒன்று இந்த ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, இல்லைன்னா வச்சிங்களேன் யாராச்சும் இந்த மாஃபியா ரூட்டு மாஃபியா அந்த மாதிரி கும்பலுகளுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருப்பாங்க. இல்லைனா இந்த மாதிரி ப்ரொபகண்டா பண்ணுறது. இவங்கெல்லாம் என்னென்னா காசு கொடுத்துருவாங்க. அரசியல் கட்சிகள் எத்தனை 2-3 அரசியல் கட்சிகள் இருக்குல்ல, இவங்கெல்லாம் காசு கொடுத்து ஒரு மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்கள், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இவங்க அந்த கலாட்டா சேனல் இந்த மாதிரி பிஹைண்ட் வுட்ஸு இந்த மாதிரிலாம் ஒரு குரூப் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி அதுக்குன்னு ஒரு கொஞ்சம் இந்த பெரிய பெரிய ஆக்ட்ரஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிஹைண்ட் வுட்ஸு கலாட்டா அந்த மாதிரி போயிடும். கொஞ்சம் இந்த மாதிரி டிவியில் உள்ளவங்க இந்த கிளாமர் காட்டுறது, இந்த உஷ் படத்தில் நடித்தவங்க யார் பீடிவாயி பலூனக்கா மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன சேனல்களுக்கு அவார்டு கொடுக்குறங்கிற பேரில் அழைச்சிட்டு போவாங்க. ஏன்னா அது டைட்டில் வின்னர்ல எவனும் மதிக்கலை. அப்புறம் என்ன பண்ணேன், சரி இந்த மாதிரி அவார்டு மாதிரி ஒன்று கொடுத்து இது பண்ணி விடுவோம். அதாவது இதெல்லாம் நான் ஏற்றுப்பேன். இந்த பிளாஸ்ட் படம் ஒன்று வந்துச்சு பாருங்கள், அந்த பிளாஸ்ட் படத்தில் நடிக்கணுமா, அந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணுமா யார் பீடிவாயி. ஒன்றை தான் எவனும் கண்டுக்கிறதே இல்லையே. நீயே போய் பிட்டு படம் நடிச்சுட்டு வந்துட்ட, அப்புறம் எப்படி கண்டுப்பாங்க. அதாவது நீ பிட்டு படம் நடி எல்லாம் வேணால் நடிப்பா, அது ஒன்று ஒரு ப்ரொஃபஷன், அதில் நாங்கள் தலையிடக்கூடாது, சட்டப்படி அது தப்பு அது ஆக்சுவலாக. ஆனால் நீ அடுத்தவங்களை பேசியிருக்கியே, அது ஒயில் காரியன்றில் வந்துட்டு டெக்கோரம் டிக்னிட்டி பேசியிருக்கியே, அடுத்தவங்களை தப்பாக பேசியிருக்க. 2 பேர் தனியாக போனால் உனக்கு என்ன நீயே போய் இப்போ நடிச்சுட்டு வந்துருக்கீல. இப்போ அவங்க பர்சனல், அது அவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க, லவ் பண்ணுறாங்க, உண்மையாக லவ் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, உனக்கு என்ன. அவங்க ப்ரைவசியை பற்றி நீ பேசக்கூடாதுல்ல, ஒரு எத்திக்ஸ் வேணும்ல. நீ ஓகே பிக் பாஸ் எல்லாரோடைய ப்ரைவசியை பற்றி பேசுகிறது தான் பிக் பாஸ் ஒத்துக்கும். ஆனால் நீ டெக்கோரம் டிக்னிட்டி சொன்னிய, அதெல்லாம் இல்லை, கிளாஸ் எடுக்க போகிறேன் நீ. உனக்கு இப்போ என்ன ரெட் கலரில் அதாவது என்னென்னா ரெட் லுக்லாம் குயின் இன் ரெட்டா, எப்படி லேடி இன் ரெட்டு, அதுக்கு என்னம்மா எல்லாம் கோச்சிங்க யாருக்கிட்ட பலூனை காத்துன்னு கோச்சிங் எடுத்தியா நீ வச்சு செஞ்சிருவாங்க. ஆல்ரெடி இந்த படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஃபேன்ஸுக்கெல்லாம் அப்படி இறக்கிட்டு இருக்காங்க. பீடிவாய் ஃபேன்ஸுக்கெல்லாம் எல்லோரும் பாரு ஃபேன்ஸு, கம்ரு ஃபேன்ஸு, ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சூரி ஒரு படத்தில் அந்த ஹீரோயினை மஞ்சள் கலர் இது போட்டிருப்பா, அந்த கத்தியை வச்சு அப்படி மாதிரில அந்த மாதிரி படத்தில் போய் நடிச்சுட்டு வந்துட்டு நீ. அதனால் அடுத்த பார்ட்டு 5 எப்போ வரணுங்கிற வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 4, 5 அதெல்லாம் எப்போன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பாரு கமதினை பற்றியும் பேசுகிறேன். எவனாச்சும் அவார்டு கொடுப்பானா, அவார்டு பைத்தியம் நீ. அதான் உனக்கு கொடுக்கலை, விஜய் டிவியில் கொடுக்கலன்ட்டாங்க, விஜய் அவார்ட்ஸ் கொடுக்கல, எப்படியோ டைட்டில் அடிச்சிட்டேன், பிஆர் இயரை வச்சு ஏதோ பண்ணிட்டேன்னு வச்சுக்க. இப்போ எவன்லாம் டைட்டில் கொடுப்பானா, ஏதாச்சும் ஒரு அவார்டு கொடுப்பானான்னு அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். பட வாய்ப்பில் நடிக்கணும், அதில் உஸ்ஸு 3 படத்தெல்லாம் நடிக்கக்கூடாது. நல்ல படத்தில் ஹீரோயினாக போய் என்ட்ரி கொடுக்கணுமா, நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கணும். பீடிவாய் டெக்கோரம் டிக்னிட்டி பேசினா மட்டும் பத்தாது, உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவனை அபாண்டமாக பழி போடக்கூடாது. அப்படிலாம் இல்லாமல் இருந்துட்டு நீ எந்த படத்தில் வேணால் நடிச்சிக்க, நாங்கள் உங்களை பேசவே மாட்டோம். நீ பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி வேலையாக இருக்குது. ஆனால் நல்ல மாதிரி அடுத்தவங்களை கெட்டவங்க மாதிரி சித்தரிக்கக்கூடாது. பாரு கர்மா இஸ் பும்ராங், தெரியுதாம்மா?